அந்த நடிகை திடீர்னு கர்ப்பமாயிட்டாங்க. இதுக்கு மேல இத மூடி வைக்க முடியாது அப்படின்னு தான் நடிகை விஜய் அவர்கள் திடீர்னு இந்த விவாகரத்து முடிவு எடுத்திருக்காரு. இதெல்லாம் உண்மை தெரிய வந்த உடனே சங்கீதா திடீர்னு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சி அடைய வச்சு நடிகை விஜய் அவர்கள் எப்போ அந்த நடிகை கூட ரொம்ப நெருக்கமான ஒரு அஃபேர்ல இருக்காருன்னு தெரிஞ்சாங்களோ, அப்பவே சங்கீதா விஜய் கிட்ட சண்டை போட்டுட்டு லண்டன் போயிட்டாங்க. அதன் பிறகு தான் அந்த நடிகையுடைய முழு கட்டுப்பாட்டுல விஜய் மாறுனாரு. அதன் பிறகு தன் அம்மா, அப்பான்னு எல்லாத்த விட்டுமே பிரிஞ்சுட்டாரு. ஈசிஆர்ல இருக்கக்கூடிய தனி பங்களாவுல தான் அந்த நடிகை கூட நெருக்கமா பழகி வந்திருக்காரு. இந்த விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர கான்ட்ரோவர்ஷியா மாறும்போது தான் விஜய் அவர்கள் அந்த நடிகைய விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாரி காட்டிக்கிட்டாரு. ஆனா, அது எதுவுமே உண்மை அல்ல. அவரு இன்னமும் கூட அந்த நடிகையுடைய நெருக்கத்திலயும், கட்டுப்பாட்டிலயும் தான் இருந்திருக்காரு. அரசியல் ஒரு பக்கம், அந்த நடிகை ஒரு பக்கம். 2மே எனக்கு 2 கண்கள் மாரி அப்படின்னு விஜய் அவர்கள் அவருடைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாமே போக போக சங்கீதாவுக்கு தெரிய வர, இவரு இதுக்கு மேல திருந்த மாட்டாரு. ஒரு வழியா இதுக்கு மேல நாம தான் இவர விட்டு ஒதுங்கி போகணும் அப்படின்னு சங்கீதா முடிவு பண்ணாங்க. அதனால தான் திடீர்னு நமக்குள்ள இனிமே செட் ஆகாது. நாம விவாகரத்து பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க போக, விஜய் அவர்கள் உடனடியாக அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. நாம உடனே டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் டிவோர்ஸையும் குடுத்திருக்காரு. இது சங்கீதாவுக்கு பயங்கர அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. உடனடியா சங்கீதா அதன் பிறகு விஜய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு முழுவதுமா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும்போது தான் சங்கீதாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல். என்னன்னா, அந்த நடிகையும் விஜயும் பயங்கரமா ஒண்ணா நெருக்கமா பழகுனதெல்லாம் உண்மதான். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய நெருக்கத்தினால இப்போ அந்த நடிகை கர்ப்பமா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பலமுறை அந்த நடிகை கர்ப்பமாகி அது கலைஞ்சும் போயிருக்கு அப்படின்னும், இப்போ அந்த நடிகை 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. அதனால தான் விஜய் அவர்கள் இப்போ இந்த விவாகரத்து முடிவே கையில எடுத்திருக்காரு அப்படின்னு அந்த மிக முக்கியமான தகவல் சங்கீதாவுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த தகவல கேட்ட உடனே சங்கீதா பயங்கரமா ஷாக் ஆயிருக்காங்க. அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இத அவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. உடனடியாக தன்னுடைய மகனுக்கு கால் பண்ணி இத சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேரா விஜய்க்கும் கால் பண்ணி இத பத்தி பேசியிருக்காங்க. நீங்க பண்ண முடிவு சத்தியமா என்னால ஏத்துக்கவே முடியல. நீங்க அந்த நடிகை கூட நெருக்கமா இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்துருவீங்கன்னு நெனச்சேன். ஆனா இப்போ இந்த உறவு அப்படிங்கிறது கர்ப்பமாகுற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, அப்போ உங்க மனசுல என்ன நெனச்சுட்டு இப்படிலாம் பண்றீங்க? அப்படின்னு சங்கீதா விஜய் கிட்ட பயங்கரமான வாக்குவாதத்துல ஈடுபட்டுருக்காங்க. சண்டை போட்டுருக்காங்க. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல விஜய் பேசின எல்லா விஷயமும் சங்கீதாவுக்கு பயங்கர அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. அப்பதான் சங்கீதாவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. விஜய் இது எதுவுமே சும்மாலாம் பண்ணல. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. நம்பள விட அந்த நடிகை தான் விஜய்க்கு முக்கியம் அப்படிங்கிறது சங்கீதாவுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு. அத கேட்ட உடனே சங்கீதா டக்குன்னு ஃபோன வச்சுட்டாங்களாம். இதுக்கு மேல நம்மளால உயிர் வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ஒரு நடிகைக்காக தன்னை ஒட்டுமொத்தமா உதறி தள்ளிட்டாரு. நான் இவர காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா, அவருக்கு அந்த காதல், அன்பு, பாசம் எதுவுமே இல்ல. என்ன முழுவதுமா வெறுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த நடிகை கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சும் கூட, அத பத்தி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம நம்பள உதறி தள்றதுல இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காரு அப்படின்னா, அப்போ நம்பள விட அந்த நடிகை தான் முக்கியம். அந்த கள்ள உறவு தான் முக்கியம் அப்படின்னு சங்கீதா ஒட்டுமொத்தமா மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நேத்துலேருந்து சங்கீதா எதுவுமே சாப்பிடாம தனி ரூம்ல அத நெனச்சு நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி, தீராத ஒரு மன உளைச்சலுக்கு உள்ள இருக்காங்க. அதுவும் குறிப்பா அந்த நடிகை கர்ப்பமா இருக்காங்க. அந்த நடிகை கர்ப்பமா இருக்க விஷயம் இன்னும் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, நம்பள எல்லாரும் எவ்வளவு கேவலமா பார்ப்பாங்க அப்படின்னு சங்கீதா மனசு உடைஞ்சு போயி, அந்த தீராத மன உளைச்சல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம, தனது வாழ்க்கையவே முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சோக முடிவு எடுத்து தனது வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க. இது சங்கீதாவுடைய குடும்பத்தினருக்கும், தமிழ் சினிமா திரைப்பிரபலங்களுக்கும் மீளாத ஒரு சோகத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு.